அந்த காலத்திலிருந்தே எவ்வளோ பொருளாதாரம் உள்ளவங்களும் சரி, பணம் உள்ளவங்களும் சரி, நிறையா படித்தவங்களும் சரி, தனக்கு மன இறுக்கம் ஏற்படுமே அப்படின்றக்காக பக்கத்திலே ஒரு நகைச்சுவாளர் வச்சுருந்தாங்க. அக்பர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் பக்கத்தில் எப்பவுமே பீர்பால் இருப்பார். கிருஷ்ணதேவராயர் அவர் பக்கத்தில் எப்பவுமே தெனாலிராமன் இருப்பார். அரேபிய நாட்டு மன்னன் அவருக்கு எப்பயும் முல்லா இருப்பார். ஏன்னா மன இறுக்கம் ஏற்படும் போதெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு நகைச்சுவாளர் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இயேசு பெருமான் கூட பெரிய நகைச்சுவாளர் அப்படின்னு சொல்லிட்டு மணலும் நுரையுன்ற புக்களோட எழுதினாங்க. காந்திஜி அத்தனை பேருக்குமே சுவாமி விவேகானந்தர் அவர் இப்போ எவ்வளோ பெரிய ஆத்மா, அவருக்கே தனக்கு மன இருக்க ஏற்படும் போது நகைச்சுவாளர் சந்தித்து பேசுவேன் அப்படின்பார். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லையேன்னு சொல்லி ஒரு கவலை இருந்துச்சு. அப்போ தான் திடீர்னு வந்துச்சு நம்ம அஸ்தபதியார். அதிகமாக கோவப்படக்கூடிய வேகமாகவே கிளவனா போயிடுவானா. அப்படி ஆட்கெலாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அந்த தேசத்தை வந்து மெருகூட்டக்கூடாது, இன்பம் ஊட்டக்கூடிய. ஏன்னா ஒருத்தன்ட்டு நகைச்சுணர்வு ஒன்று மட்டும் வந்துருச்சுன்னா பொறாமை வக்கிர குணங்கள்லாம் மறைஞ்சு அன்பு கருணை என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயம் புகுந்துடும். நீங்கள் நகைச்சுவாளர் மட்டும் பாருங்கள், குழந்தை மனு சொல்லுவனா இருப்பாங்க. கருணை உள்ள கூட்டம் உருவாக்கக்கூடியது யார் அப்படி கேட்டிங்கன்னா நகைச்சுவாளர் தான். அதுக்கு தான் தமிழக மக்களும் அனைவரும் நல்ல சிந்தனை உள்ளவராக மாற்றுவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் புதுசாக ஒன்றும் யோசிச்சலாம் ஒன்றும் பேச வேண்டிய. யார் எப்படி பேசுகிறான்னு கொஞ்சம் கூட யோசிக்க முடியல, மிரட்டி விட்டாங்க. தாறுமாறாக பேசுறது, தண்ணிக்குள்ளே விழுந்து ஐயோ காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க, எனக்கு நீச்சல் தெரியாது காப்பாற்றுங்க. மேட்டில் இருந்து ஒருத்தங்க கேட்டேன், என்னடா கத்திக்கிட்டு இருக்க, ஏன் கத்துறா? ஐயா எனக்கு நீச்சல் தெரியாது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. எனக்கு தான் தெரியாது, நான் ஒன்று மாதிரி கத்திக்கிட்டா இருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக போய் உள்ளது வந்து அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து போட்டான். வெளியே கொண்டு வந்து போட்டோடனே போட பார்த்தான். இங்கே உயிரோட ஒரு காப்பாற்றினால் 500 ரூபா பரிசு, குணமாக காப்பாற்றினா 1000 ரூபா பரிசு. யோசித்தேன், கொஞ்சம் அவசரப்பட்டமே சார், குணமாக தூக்கிடுமா 1000 ரூபா பரிசு அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சில மேடையில் பேசும்போது இப்போ இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க அமைதியா, என்னமோ போட்டு சம்பூராமாயணம் கதை கேட்குற மாதிரி சோகத்தில் உட்காந்துருக்காது. நம்ம இப்போ சம்பூராமாயணம் கற்றுருக்கோம். ஏன்னா சிலருக்கு அந்த கௌரவ குறைச்சலாயிரும் கை தட்டினா என்னன்னு சொல்லி. நான் சில மேடையில் பேசும்போது முன்னுக்கு அப்படி கால் மேலே கால் விட்டு உட்காந்துருப்பாங்க. ஜோக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பேன், இப்படி திட்டுவார். அவர் என்ன கோலாட்டத்தில் போட்டுருந்தோம், கை தட்டினா படார் படார், அதில் வந்து மானம் போயிருமா, ஐயோ இப்படிலாம் கை தட்டுறானே அப்படின்னு சொல்லி மானம் போயிருந்தாங்க. அப்படிலாம் உட்காந்துருக்காது. சில ஜோக் சொல்லும்போது சிரிக்கிறாலே முறைச்சி பார்க்குறது, என்ன சிரிக்கிற அப்படின்னு. நம்ம சம்பூராமாயணம் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்படி அதை சீரியஸாக ரசிப்பாங்க. கற்பனை வந்து நகைச்சுவையில் ஒன்றில் மட்டும்தான் மெருகூத்தி சொல்ல முடியும். அவன் சொல்லியிருக்கான், நேற்று மக காப்பி பொடி வாங்கிட்டு வான்னு சொல்லி கடைக்கு அனுப்புனேன், கடைக்காரனை கூப்பிட்டு ஓடி போனான். இவன் அப்புறம் எப்படி காப்பி சாப்பிட்டீங்க அப்படிங்க. குட்டி பையில காலையில் கடைக்கு அனுப்பிவிட்டாங்க, ஸ்வீட் வாங்கிட்டாரு. 2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து பார்த்தா நிறுத்து பார்க்குறாங்க, 1 கிலோ ஸ்வீட் தான் இருக்குது. வேகமாக வீட்டுக்கார் போனார், என்னங்க பையனை அனுப்பி 2 கிலோ ஸ்வீட்டு கொடுத்து வச்சுன்னா 1 கிலோ தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. நல்லா நிறுத்து பாருங்க அப்படின்னு. நிறுத்து பார்த்தேன், 1 கிலோ தான் இருக்குது, உங்கள் பையனை நிறுத்து பாருங்கன்னு சொன்னேன், 1 கிலோ வாங்கி சாப்பிட்ருப்பேன், ஆரை போட்டு உயிரை வாங்குறீங்க. புதுசாக செல்ஃபோன் வந்துச்சு, அடே அப்பா இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பண்ணுற மேஜிக்கை பார்த்தா ஒருத்தனுக்கு தான் பஸ்ஸில் ரிங் அடிக்கும், 50 பேரும் தடவை வாங்க. இப்போ லேடிஸ் போலீஸ் ஸ்டாப்னா நிற்கிறாங்க, போண்டா போக மாட்டேன், பரவாயில்ல கொஞ்ச நேரம் பார்த்து போகிறேன் அப்படின்றான். அவனுக்கு அதில் ஒரு திருப்தி. அன்றைக்கி சின்ன பிள்ளை ஒரு ஆள் சப்புன்னு ஒன்று விட்டுட்டு போனார் கண்ணத்தில். கூப்பிட்டு சொன்னேன், ஆறா ஒன்று உன் கண்ணத்தில் சப்புன்னு ஒன்று விட்டுட்டு போகிறேன் யாரா. அவரே எங்கள் ஒன்று விட்டு சித்தப்பா அப்படின்னா, ஒன்று விட்டுட்டு போகிறனால ஒன்று விட்டு சித்தப்பாவான். அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு லேட்டாக வந்த பிள்ளை அவங்க சர்ச்சில் உள்ள ஃபாதரை கூட்டு வந்துருக்கு. வந்தது லேட்டுமா, இல்லை சர்ச்சில் உள்ள ஃபாதரை கூட்டு வந்த. நீங்கள் என்ன சொன்னீங்க, லேட்டாக வந்தால் ஃபாதரோட வரணும் அப்படின்னு சொல்லி, அதான் அதுக்கு அந்த ஃபாதரை கூட்டு வர முடியும். இப்போ பாடத்தை ஆரம்பித்தார். முரளி பானை செய்தான் என்ன காலம், இது பொற்காலம். பொற்காலம் படத்தில் பானை செய்வார் முரளி, அதை இங்கே வந்து சொல்லிட்டான். சரி அது வேணாம் அப்படின்ட்டு வேற மாதிரி ஆரம்பித்தார். ராமன் காட்டில் 14 வருஷம் இருந்தார், இது என்ன காலம், இது வீரப்பன் இல்லாத காலம், இருந்தால் அவர் சாப்பிட்டுருப்பாண்டு. கணக்கு படம் வாத்தியார் பாடம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஏழையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்றார். அவன் 17ட்டான், வெறி கூட்டு அப்படின்னார். என்ன சார் 7 17 அவனுக்கு போய் வெறி கூட்டுறேன், அன்றைக்கி 25 ஓரளவு நெருக்கி வந்திருக்கான்னு சொல்லி நான் பாராட்டுறேன். தாறுமாறாக யோசிக்கிறது. அப்போ பரிச்சை எழுதுனா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னா கொஸ்டின் பேப்பர் ஒன்றா சுருட்டிருக்கான். ஏடா அப்படின்னு சுருக்கமாக எழுத சொன்னாங்க, அதுக்கு அதை சுருக்கமாக எழுதுறது. அப்புறம் இது முடிஞ்சோடனே எப்படா பரிச்சை எழுதுனேன், பேனாவில் தான் எவ்வளோ மார்க் வரும், டீச்சர் போடுற மார்க் தான் வரும். இல்லை கொங்காப்பையிலே கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, போயிட்டா இருந்துச்சு, இடையில எழுத்தா இருந்துச்சு. அது அவனுக்கு 40 வயசு அது தெரியாதா. ஏன்னா என்ன படித்தாலும் வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்சு வச்சு அவனுக்கு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இடியுங்கள், அது கட்டுகிற வேலையாவது எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு போட்டுனேன். ஏன்னா அது வேறு சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. பட்டங்களை அட்டையாக தராதீர்கள், கை குட்டையாக தாருங்கள், கண்ணீர் துடைக்க வாச்சு ஆகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆகிப்போச்சு. நீங்கள் பாருங்கள், எங்கேயாச்சும் இன்டர்வியூ கேட்டு போங்க. ஒருத்தர் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா நேர்முக தேர்வுக்கு போனேன், என்னாச்சு மறைமுக தேர்வில் ஏற்கனவே ஒருத்தனை எடுத்துட்டாங்க, அப்போ நேர்முக தேர்வு எனக்கு ஒன்றும் ஆகாது. இன்னொருத்தன் போய் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி வந்துட்டான். ஏடா
ஆச்சரியமாக இருக்குது, நீ எப்படா பாஸ் பண்ண? ஒரே கேள்வி ஒரே பதில். அவ்வளோ அறிவாளியா நீ? என்ன கேள்வி கேட்டாங்க? 1 லட்சம் தரீங்களான்னு கேட்டாங்க. நான் 2 லட்சம் தரேன் முடிஞ்சு வச்சு. நீங்கள் ஆஃபீஸ்லேயே நல்ல மைண்டூட்டாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன் கவர்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு? என்ன சார் கவர்மெண்ட் இப்படி வாங்குறீங்களே? கவர்மெண்ட் நாங்கள் தப்பாக போட்டிருக்கோம். கவர் அதில் ஒரு அமௌண்ட் வச்சு கொடுங்க கவர்மெண்ட். ஏன் கவர் அமௌண்ட்? அது ஒரு விளக்கத்துக்கு கொடுக்குறேன். எல்லாமே ஆஃபீஸில் தரவாக தெளிவாக எழுதி போட்டிருக்கேன். நம்மளுக்கு தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. கதவில் எழுதி போட்டிருப்பாங்க தள்ளு அப்படின்ட்டு. பணத்தை தள்ளு அந்த அர்த்தம். உள்ளே இழுன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவன் தள்ளனோம்னா அவன் இழுத்துக்குருவான். ரைட், திருப்தியாக இருப்பாங்க. அதனால் வேலைவாய்ப்பு கிடைக்கான்றது நம்பிக்கையில் விரக்தியில் இருக்கிறது அதெல்லாம் இல்லை. நண்பர்களே, சிரித்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. லண்டன் நூலகத்தில் காரல் மார்க்ஸ் உட்காந்துருக்கார். அப்போ உட்காந்தோன்னா அவருடைய குழந்தை பகிர்த்துக்காக வகுத்து பசியில் துடிக்குது, பால் இல்லாமல். அப்போ நண்பர் வந்து அரையனா கொடுக்குறார். குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கல, செத்து போயிடும்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த அம்மா அரைனாவுக்கு வாங்கிட்டு வந்து வேறு பேனாவும் மையம் வாங்கி மூலதனம் புத்தகத்தை எழுதினார். குழந்தை செத்து போச்சு. மனைவி தூக்கிட்டு ஓடியார். நாங்கள் ஒத்த குழந்தைக்கு பால் வாங்க கொடுத்தாரு, அதை போய் இப்படி பேனாவும் மையம் வாங்கியிருக்கீங்களே, குழந்தை செத்து போச்சுங்க. சாகட்டும், வறுமையில் சாகட்டும். இனிமேல் இந்த தேசத்தில் எந்த குழந்தையும் வறுமையில் சாகக்கூடாது என்பதற்காக நான் ஒரு மூலதனம் என்ற நூலை எழுதுகிறேன் அப்படின்றார். அப்போ தன்னுடைய குழந்தை பசியாரட்டு பால் வாங்கி கொடுத்தாண்டா சுயநலம். தேசமே சந்தோஷத்தில் இருக்குன்னு நினைச்சார். அது பொதுநலம். அந்த பொதுநலம் எல்லா மக்களுக்கு வரட்டும்ன்றது தான் அந்த அஸ்தபோயார் நிகழ்ச்சி என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மதுரை முத்து இமான் சார். இவரை பற்றி சொல்லணுன்னா இன் ஃப்யூச்சரில் மதுரை முத்து ஜோக்ஸ்னு வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஜோக்ஸு, இன்ஃபேக்ட் வேறு ஜோக்ஸ் இருந்தால் கூட அந்த ஜோக்ஸ் நமக்கு சிரிப்பே வராது. அது இவர் சொல்கிற அழகில் பயங்கர சிரிப்பு வரும். நிச்சயமா நிச்சயமா. நான் வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் சார். அசத்த போவது யார் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப எக்ஸலன்ட் சார். முக்கியமாக உங்களுடைய டோனல் குவாலிட்டி தான். ஏன்னா சில பேர் வந்து அந்த காமெடி பண்ணுறோம், அந்த காமெடி பண்ணுற அந்த ஒரு ஸ்கிரிப்ட் மீறி அவங்க சொல்கிற அந்த டோன் இருக்கு இல்லையா, ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு மதுரை ஸ்லாங் இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட் சார். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கொங்கா பையிலேன்னு ஒன்று சொல்கிறீங்களே, அது என்ன? ஏன்னா எங்கள் அப்பாவும் வந்து மதுரைக்காரர் தான், அடிக்கடி நான் சொல்லுவார். நானும் அர்த்தம் புரியாமலேயே பல வாட்டி கேட்டிருக்கேன். அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால் அது என்னன்னு சொல்ல முடியுமா? அது புத்தி எட்டத்தனமாக சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கள் தாத்தாவோட உட்காந்து டிவி பார்த்துக்கிறேன். டேய் முத்து தம்பி, டிவியை கண்டுபிடிச்சது கரண்டை கண்டுபிடிச்சா நல்லா போச்சுடா அப்படின்றாரு. என்ன தாத்தா அப்படின்னு? இல்லை நம்ம இருட்டில் உட்காந்துலடா டிவி பார்க்கணும் அப்படின்றாரு. இப்போ இந்த மாதிரி தரங்கட்டத்தனமாக பேசுகிறத, அந்த இதுலேருந்து விளக்குலேருந்து விலகி பேசுகிறத அப்போ நான் நிறைய வாட்டி அப்படி பண்ணியிருக்கேன் போல. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி.